ஸோ வணக்கம் டீச்சர்ஸ். ஸோ இந்த கிளாஸில் நாம் பார்க்க போகிறது நியூக்ளியர் ஃபிசிக்ஸு நெக்ஸ்ட் பார்ட்டு. ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி போன வகுப்பில் என்ன பார்த்தோங்கிறது சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ போன வகுப்பில் பார்த்தீங்கன்னா உக்காவா பொட்டன்ஷியல், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டேபிள் நியூக்ளி இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சில இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்டேபிள் நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரிடிக்ஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் நியூக்ளியர் ground state. என்ன சொல்கிறோம்? prediction of angular momentum of nuclear ground state. ஸோ ground state இருக்கக்கூடிய நியூக்ளியருடைய angular momentum பார்க்க போகிறோம். வாங்க. The angular momentum of the nucleus is the combined contribution of the spin and orbital angular momenta of the constitution particles. அதாவது இந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுழற்சி அப்படின்னு சொல்கிறது எப்படி தான் பொறுத்து இருக்குன்னா ஸ்பின் அண்ட் ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் ரெண்டையும் சார்ந்து தான் உள்ளுக்குள்ள அதனுடைய சுழற்சி இருக்குது. In order to for an entity to have orbital angular momentum of its own, it must some conceptual orbit. Electron in the atom, protons and neutrons in the nucleus, atoms in a molecule. இதில் ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த கான்ஸ்டியூஷன் என்ன இருக்கும், ஆட்டமில் என்ன இருக்கும், ஆட்டத்துடைய சென்டர் பார்ட் வந்து நியூக்ளியஸ், நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்கும், ஸோ ப்ரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அரௌண்ட் த நியூட்ரான் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்விங் ஆகும். இந்த ஆட்டம் இதுக்குள்ளே இருக்கும், மாலிகுலுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? ஸோ லீனியர் மொமெண்டம் பி, லீனியர் மொமெண்டம் பி is defined as the mass of an object multiplied by the velocity of that object. ஸோ நமக்கு தெரியும் P equaled ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். P equaled என்ன சொல்கிறோம், P equal to mv அதான் அங்கே சொல்கிறாங்க. ஸோ லீனியர் மொமெண்டம் Pங்கிறது லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்ட்னா ஸ்ட்ரைட் லைன், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதான் லீனியர் மொமெண்டம்னு சொல்லுவோம். அப்போ அதை எதை பொறுத்து இருக்குன்னா மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் தட் ஆப்ஜெக்ட். P equal to mv அந்த ஃபார்முலா. So P equal to mv with a bit of simplification. நமக்கு ரொம்ப நல்லா ஈஸியாக தெரியும். இதுதான் லீனியர் மொமெண்டம். The next one angular momentum. So angular momentum L. So linear momentum na P, angular momentum na L. So angular momentum L is defined as the distance of the object from a rotation axis multiplied by the linear momentum. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு லீனியர் மொமெண்டம் என்னென்னு புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் எழுதிடலாம். ஸோ லீனியர் மொமெண்டம்னா என்ன, த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் தட் ஆப்ஜெக்ட். இங்கே ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது த ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ரொட்டேஷன் ஆக்சிஸ். இப்போது லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன், நேர்கோட்டு பாதையில் நடக்கிறது. ஸோ ஆங்குலர் மொமெண்டம்னா ஒரு க்ளோஸ்டு, ஒரு சுற்றுப்பாதையில் நடக்கிறது. அது வந்து சுற்று எப்படி நடக்கும், மையத்தில் ஒரு புள்ளியை அச்சா வச்சுக்கிட்டு சுற்றும், அதுதான் ஆக்சிஸ். அந்த மையப்புள்ளிக்கும் அந்த சுற்றும் புள்ளிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஆர். உதாரணத்துக்கு நம்ம இங்கேருந்து வச்சு பண்ணுறோன்னா இந்த டயக்ராம் ஆர், அதுதான் இது ஓன்னு வச்சுக்கிறோம், அது ஆர்னு வச்சுக்கிறோம். அதுதான் அதுக்கும் லீனியர் மொமெண்ட்டுக்கும் உள்ள மல்டிப்ளிகேஷன். அது எல் ஈக்குவல் ஆர் இன்ட்டு பி, எல் ஈக்குவல் ஆர் இன்ட்டு பி. ஸோ பி வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும், என்ன வேல்யூ, எம் இன்ட்டு வி, எம் இன்ட்டு வி. அப்போது சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா angular momentum L equal to mvr. mvr, mங்கிறது மாஸ், vங்கிறது velocity, rங்கிறது radius இல்லைன்னா distance between the rotation axis to the point அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் அல்லது கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -1 கேட்டிருக்காங்க. ஆங்குலர் மொமெண்டம்னுடைய எஸ்ஐ யூனிட் அப்படின்னு கேட்டால் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -1 சொல்லணும். அடுத்து பாருங்க, இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? ஸோ லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம். ஸோ லீனியர் மொமெண்டம்னா P ஈக்குவல் டு mv, ஆங்குலர் மொமெண்டம்னா L ஈக்குவல் ஆர் இன்ட்டு பி போடணும். பியோட வேல்யூங்க சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா mvr. When a shell is completely filled,
அதாவது அந்த ஆற்றல் மட்டம் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது கம்ப்ளீட்லி ஃபில்டு கேரக்டரைஸ்ட் பை தி மேஜிக் நம்பர். அந்த ஃபில்டு பை எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு செல்லுலையும் ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரான்கள் இருக்கும். NS2 2p6 2p8 அந்த மாதிரி அதான் சொல்கிறாங்க கேரக்டரைஸ்ட் பை தி மேஜிக் நம்பர். த நெட் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் 0 and the nucleus has even parity. மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால தான் இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஆங்குலர் மொமெண்டம் ஜீரோவாக இருக்குது அப்படின்னா அது ஈவன் பேரிட்டி, அப்போது ப்ளஸ். இஃப் தெர் இஸ் எனி அன்பேர்டு நியூக்ளியான் தென் திஸ் வில் பி டிட்டர்மைன் தி ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் பேரிட்டி ஆஃப் ஹோல். பேரிட்டி ஆஃப் ஹோல் பார்த்தீங்கன்னா பேரிட்டி ஆஃப் ஹோல் என்னது அன்பேர்டு எலக்ட்ரானா பேரிட்டி ஆஃப் வந்து ஹோலாக இருக்கும். சரிங்களா? அடுத்து இந்த மேஜிக் நம்பர் எலக்ட்ரான்ஸுடைய ஃபில் பண்ணக்கூடியது அந்த மேஜிக் நம்பர்னு என்னென்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த விஷயம் என்ன கிளியராக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ப்ரிடிக்ஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இன் தி நியூக்ளியர், அதில் ரெண்டு பார்த்தோம். ஒன்று வந்து லீனியர் மொமெண்டம், ஒன்று வந்து ஆங்குலர் மொமெண்டம் பார்த்தாச்சுங்களா. அடுத்தது ஆங்குலர் மொமெண்டம் ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஈவன் பேரிட்டி. சரிங்களா? அன்பேர்டுனா ஹோலாக இருக்கும் ஃபில்டில். இப்போ மேஜிக் நம்பர்ஸில் பாருங்கள். In cell models of both atomic and nuclear structure, any of series of numbers that connote stable structure. என்ன சொல்றாங்கன்னா, in cell models both atomic and nuclear structure, any of series of numbers that connote stable structure. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அட்டத்துடைய ஸ்ட்ரக்சர்ஸில் செல் மாடல், நியூக்ளியர் மாடல், லிக்விட் ட்ராப் மாடல்னு சொல்லி நிறைய மாடல்ஸ் பார்த்துருக்கோம். அதில் செல் மாடல்ஸ் ஆஃப் போத் அட்டாமிக் நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் எனி ஆஃப் சீரியஸ் ஆஃப் நம்பர்ஸ் தட் கனாட் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். ஸோ கனாட்னு பண்ணி த மேஜிக் நம்பர்ஸ் ஃபார் ஆட்டம்ஸ் ஆர், மேஜிக் நம்பர்னா என்ன சொல்கிறோம், 2, 10, 18, 36, 54 and 86. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. 2, 10, 18, 36, 54, 86 the magic numbers கேட்கலாம். நாம் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு which one is the given magic numbers அப்படின்னு கேட்டாங்கன்னா 2, 10, 18, 36, 54, 86. புரியுதுங்களா? So corresponding to the total number of electron in filled electron cells, இதுதான் மேஜிக் நம்பர். filled electron cells 1s2, 2p6 அந்த மாதிரி போகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்ஷன் ஸ்டடீஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம், nuclear reaction studies. The study of nuclear reactions involves the measurement of the following quantities. The study of nuclear reactions involves the measurement of the following quantities. என்ன சொல்கிறோம் பாருங்க, intensity, energy and identity of the incident beam of particles. இதை இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் வந்து மெஷர் பண்ணக்கூடிய எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா intensity, energy and identity of the incident beam of particles. The number of particles which are emitted from the target per unit time. The number of particles which are emitted from the target per unit time. அடுத்து angular distribution of the reaction products. அடுத்து the energy and identity of the emitted particles and the residual nucleus. The energy and identity of the emitted particles and of the residual nucleus. Last one பாருங்க, induced activity of the product nucleus if any. Induced activity of the product nucleus if any. அப்போ ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் மெஷர்மெண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா 5 காரணம். என்னென்ன காரணம் பாருங்கள். ஃபஸ்ட்டு காரணம் வந்து த ஐடென்டிட்டி, எனர்ஜி, த இன்டென்சிட்டி, எனர்ஜி அண்ட் ஐடென்டிட்டி ஆஃப் தி இன்சிடென்ட் பீம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அடுத்து த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் விச் ஆர் எமிட்டட் ஃப்ரம் தி டார்கெட் பர் யூனிட் டைம். த நெக்ஸ்ட் ஒன் angular distribution of the reaction products, energy and identity of the emitted particles and of the residual nucleus, induced activity of the product nucleus if any. ஸோ அடுத்து பாருங்கள், energies or energetic of nuclear reaction. எனர்ஜி எப்படி இருக்கும்,
The overall energy liberated or absorbed in a nuclear disintegration is called nuclear reaction energy Q. என்ன சொல்றாங்க? The overall energy liberated or absorbed in a nuclear disintegration is called nuclear reaction energy Q. Those nuclear reactions in which energy is liberated are called exothermic or exergic. They have positive Q value. Those nuclear reactions in energy is liberated are called exothermic or exergic. ரொம்ப முக்கியமான விஷயம், ரெண்டுமே பார்த்துக்குங்க. அது இன்ட்டு மார்க் போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா those reactions in which energy is absorbed are called endothermic. அதாவது நம்ம ஏற்கனவே இந்த சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? வெப்பம் கோல்வினை, வெப்பம் உமிழ்வினை. ஸோ எண்டோதெர்மிக், எண்டோதெர்மிக்னா என்ன? எண்டோனா உள்ள, வெப்பத்தை உள்கொள்ளும் போது மைனஸ் நெகட்டிவ் Q வேல்யூ, வெளியிடும்போது பாசிட்டிவ் Q வேல்யூ. அதான் சொல்லியிருக்காங்க. பை டெஃபனிஷன் Q ஈக்குவல்டு EY ப்ளஸ் E capital Y ப்ளஸ் E small y மைனஸ் EX small y. If the target at rest அப்படிங்கும்போது பாருங்க EY capital Y small y minus EY. In terms of masses பண்ணும்போது இதே தான். இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. masses. In terms of binding energy of different nuclei அதுவும் கொடுத்துருக்காங்க. Then threshold energy of endoergic reaction. அதுக்கு ஈக்குவேஷன் பாருங்க. M mass of small y plus mass of capital Y into Q divided by mx minus Q. அடுத்து EX endothermic minus exothermic endothermic ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. Then classification of nuclear reaction. Nuclear reaction எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணணும்னா low energy reactions. எதுலேருந்து பாருங்க 0லேருந்து 100 electron volt வரைக்கும் low energy reactions. So moderate energy reactionனா 1 kilo electron volt to 500 kilo electron volt. High energy reaction அப்படின்னா 0.5லேருந்து 0.5 mega electron volt to 10 mega electron volt. Very high energy reaction 10 mega electron volt to 50 mega electron volt. Ultra high energy reaction அப்படின்னா more than 50 mega electron volt. So target nuclei எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A வந்து 25 light nuclei, 25 to 80 குள்ள தான் intermediate nuclei, so 80 to 250 னா heavy nuclei. இது கொஞ்சம் பார்த்துக்குங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதே தடவை பார்த்துக்குங்க. Definition target at rest in terms of masses, in terms of binding energy different nuclei, threshold energy for endoergic reactions, endoergic reactions பார்த்தோம். Then வந்து classification of nuclear reactions. அதில் எத்தனை கிளாசிஃபிகேஷன்? 5 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, பார்த்துக்கணும். சரி, இந்த வகுப்பில் என்ன பார்த்தோங்கிறத நம்ம திரும்ப ஒரு தடவை திருப்பி பார்த்துக்கலாம். இந்த வகுப்பில் என்ன பார்த்தோம் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வகுப்பில் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? ப்ரெடிக்ஷன் ஆஃப் ஆங்குலர் momentum of nuclear ground state. ப்ரெடிக்ஷன் ஆஃப் ஆங்குலர் momentum of nuclear ground state. அதில் வந்து லீனியர் மொமெண்டம் பார்த்தோம், ஆங்குலர் மொமெண்டம் பார்த்தோம். லீனியர் மொமெண்டம்னா P ஈக்குவல் டு MV, ஆங்குலர் மொமெண்ட்னா L ஈக்குவல் டு RP ஆர் L ஈக்குவல் டு MVR. அதனுடைய SI யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -1. பார்த்தாங்களா? அதே மாதிரி ஆங்குலர் மொமெண்டம் வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற நியூக்ளியஸ் வந்து ஈவன் பேரிட்டியில் இருக்கும். அப்போது அன்ஆக்குபைடு அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் பொழுது ஆங்குலர் மொமெண்டம் வந்து பேரிட்டி ஆஃப் ஹோல் 1 அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்து மேஜிக் நம்பர்ஸ். மேஜிக் நம்பர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, அந்த எலக்ட்ரான் செல் ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது 2, 10, 18, 36, 54, 86 அப்படிங்கிற மேஜிக் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்து நியூக்ளியர் ரியாக்ஷன் ஸ்டடீஸ். ஸோ நியூக்ளியர் ரியாக்ஷன் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த 5 பாயிண்ட்ஸும் பார்த்தோம். அடுத்து எனர்ஜெட்டிக்கில் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அதில் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்ட் எனர்ஜி ஆஃப் எண்டோஎனர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ். அதில் 5 டைப்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபைனலாக இந்த டார்கெட் நியூக்ளியோட மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் என்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தோம். சரிங்களா?